எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஷுவல் கிளிப்பில் ஆழ்வார்கள் அவங்கள பற்றி சொல்ல போகிறேன். ஆழ்வார்கள் யார், மொத்தம் எத்தனை ஆழ்வார்கள் இருக்காங்க, அதில் முக்கியமான ஆழ்வார்கள் யார் யார் அப்படின்றத பற்றியும், இந்த 4000 திவ்ய பிரபந்தமும் 108 திவ்ய தேசமும் நமக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்றதையும் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப் இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். ஆழ்வார் அப்படின்னாவே ஆழ் என்பது ரொம்ப அடித்தளத்தில் உள்ள விஷயம். தமிழில் ஆழ்கிணறு, ஆழ் குழாய், ஆழ் கடல் அப்படின்னு சொல்கிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆழ்னா ரொம்ப டீப், வார்கள் அப்படின்னாக்கா அதை உணர்ந்தவர்கள், அதை நீந்தக்கூடிய சக்தி மிகுந்தவர்கள் அப்படின்றது தான் ஆழ்வார்கள் உடைய விளக்கம். சைவத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க. 63 நாயன்மார்கள். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், இன்னும் நிறைய பேர். மாணிக்க வாசகர் நாயன்மார்களில் வரலை, ஆனால் அவர் நால்வரில் ஒருத்தர். அந்த மாதிரி சைவத்தை வளர்க்க அத்தனை பேர் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. ஆனால் வைணவத்தை வளர்ப்பதற்காக அவதரித்தவர்கள் இந்த ஆழ்வார்கள். இவங்க மொத்தம் 12 பெயர் தான் ஆழ்வார்கள். மொத்தமே 12 பெயர்களும் இறைவனுடைய அம்சங்களே ஆழ்வார்களாக அவதரிச்சிருக்காங்க. அந்த 12 பேர் யார், இறைவனுடைய எந்த அம்சம் அந்த ஆழ்வாராக அவதரித்தாங்கன்றதை இப்போ சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் அவர் இந்த உலகத்தை விட்டு கிளம்பின கடைசி நாள் தான் கலியுகம். துவாபர யுகம் அன்றோடு முடிந்து கலியுகம் ஆரம்பித்தது. அப்போது போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, கலியுகத்தில் நன்னெறி பரப்புவதற்காக நான் பல அவதாரங்களை உலகுக்கு அனுப்பி வைப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் போனார். அப்படி சத்தியம் பண்ணதில் அதை பகவான் காப்பாற்றினது இந்த 12 ஆழ்வார்கள் மூலமாக காப்பாற்றி இருக்கிறார்னு வைணவ தத்துவம் சொல்லுது. இப்போ அந்த 12 ஆழ்வார்கள் பெயர் சொல்லி அவங்க இறைவனுடைய எந்த அம்சம் அவதரித்தது என்பதையும் சொல்கிறேன். இந்த 12 பேரில் முதல்ல இருக்கிற 3 பெயர்கள் தாய் தகப்பனார் இல்லாமல் அவதரித்தவர்கள். அது டிவைன்ஸ் கிரேஸ் மூலமாக பிறந்த ஆழ்வார்கள். அதில் முதல்ல பிறந்தவர் பொய்கை ஆழ்வார். இவர் விஷ்ணுவுடைய சங்கு பொய்கை ஆழ்வாராய் அவதரித்தது. ரெண்டாவது விஷ்ணுவுடைய கதை பூதத்தாழ்வாராய் பிறந்தது. அடுத்தது விஷ்ணுவினுடைய வாள், அது பேய் ஆழ்வாராய் அவதரித்தார். அடுத்து திருமழிசை ஆழ்வார் விஷ்ணுவினுடைய சக்கரம், சுதர்சன சக்கரம். ஐந்தாவது நம்மாழ்வார் விஷ்ணு சேனா, அதாவது விஷ்ணு கூட இருக்கிற அவருடைய சேவகர்கள், படைத்தளபதிகள். ஆறாவது மதுரகவி, விஷ்ணுவின் உடைய வாகனமான கருடன். ஏழாவது குலசேகர ஆழ்வார், விஷ்ணுவினுடைய ஆபரணம்.
எட்டாவது பெரியாழ்வார், இதுவும் கருடன் பெரியாழ்வாரை அவதரித்தார். ஒன்பதாவது ஆண்டாள், பூமாதேவியே அவதரித்தது ஆண்டாளார். பத்தாவது தொண்டரடி பொடியாழ்வார், இவர் விஷ்ணுவினுடைய மாலை. அடுத்து 11 திருப்பன் ஆழ்வார், இவர் ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்கிற விஷ்ணுவினுடைய மார்பக பகுதியில் இருக்கிற அந்த மகாலட்சுமி அம்சம், அது ஸ்ரீவத்சம்னு சொல்லுவாங்க. அந்த பிருகு முனியினுடைய பாதம் உதஞ்சிருவார் விஷ்ணுவை படுத்திருக்கும்போது, அந்த பாதத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. அது திருப்பன் ஆழ்வாராய் அவதரித்தார். அடுத்து விஷ்ணுவினுடைய வில் திருமங்கை ஆழ்வார். சரி, இந்த ஆழ்வார்களில் ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தா, அது 5வது ஆழ்வாரான நம்மாழ்வார். ஏன் இந்த நம்மாழ்வாரை முக்கியமான ஆழ்வாராக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார்னு சொன்னாவே நம்மாழ்வாராக தான் குறிக்கும். காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த 12 ஆழ்வார்கள் அவர்கள் விஷ்ணுவை வணங்கி அவர் பெருமைகளை புகழ்ந்து பாடின பாடல்கள் எல்லாமே கலியுக காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. துவாபர யுகத்திலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது காலப்போக்கில் காணாமையும் போயிடுச்சு. அந்த காணாமல் போன 4000 பாடல்களும் 12 ஆழ்வார்கள் உடைய பெருமைகளும் மற்றும் விஷ்ணுவை வணங்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்களான 108 திவ்ய தேசம் எது என்ற விஷயங்களும் காணாமல் போயிடுச்சு. அதை திரும்ப ஒரு மானிடருக்கு, வைஷ்ணவ பக்தருக்கு சொல்லி கொடுத்தது நம்மாழ்வார். இது நடந்தது கிபி 9ஆம் நூற்றாண்டு, 9வது நூற்றாண்டுலேருந்து 10வது நூற்றாண்டுக்குள்ளே நடந்த விஷயம் இது. அதுக்கு இந்த கதையை கேட்டிங்கன்னா புரியும் அது எப்படி நடந்ததுன்னு. அதாவது காட்டு மன்னார் கோயில் அப்படின்ற இடத்துல 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் நாதமுனி என்பவர். இவர் கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி கோயில், அந்த கோயிலுக்கு வரார். அப்போது வரும்போது அவர் காதில் ஒரு இனிமையான ஒரு பாட்டு கேட்குது. அந்த இனிமையான பாடல் கேட்குது. அதில் இவருக்கு அந்த பாட்டு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பாட்டில் இந்த பாட்டை பாடினது யார், அதை அந்த ஊர் பேரோட அது காதில் ஒலிக்குது. அந்த பாட்டு ஆறாவ் அமுதே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். அதில் முடிக்கும்போது குறுங்கூர் சடகோபன், அதாவது அவர் பாடிய 1010 1000 பாடல்களில் இந்த 10 பாட்டை பாடினாவே போதும், தெய்வீக கடாட்சம் கிடைக்கும், பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு அது அவர் காதில் ஒலிக்குது. இவருக்கு அந்த பாடலை கேட்ட உடனே மனசு விஷ்ணு மேலே ரொம்ப லயிச்சிருச்சு. ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்கே இந்த 10 பாட்டு, இன்னும் அந்த 1000 பாட்டும் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேனு எங்கெங்கேயோ தேடி அலைகிறார். ஆனால் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியில் அந்த குறுங்கூர்னு சொல்கிற அந்த ஊருக்கே போகிறார். அது இந்த மாறன் சடகோபன் அப்படி என்பது தான்
நம்மாழ்வார் உடைய இயற்பெயர். அந்த ஊருக்கு இப்போ ஆழ்வார் திருநகரி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த நம்மாழ்வார் பிறந்த ஊர் அப்படின்றதுனால அந்த ஊருக்கு போய் விஷயங்களை திரட்டணும்னு பார்க்குறாரு. எதுவும் கிடைக்கல. அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த ஊர்க்காரர் சொல்கிறாரு, நம்மாழ்வார் உடைய சீடர் ஒருத்தர் இருந்தார். அவர் நம்மாழ்வாரை புகழ்ந்து 11 பாட்டு பாடியிருக்கார். நீங்கள் அந்த 11 பாட்டை திரும்ப 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 பாடுங்க, உங்களுக்கு நம்மாழ்வாருடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நம்மாழ்வாருடைய சீடர் மதுரை கவியாழ்வார். மதுரை கவியாழ்வார் நம்மாழ்வாரை புகழ்ந்து 11 பாடல்கள் பாடியிருக்கார். அதை பாட சொன்னாங்க. உடனே நாதமுனி என்பவர் அந்த 11 பாட்டை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கார். 12,000 முறை அந்த பாடலை பாடின உடனே நம்மாழ்வாரே காட்சி அளித்து அவர் பெருமாள் மேலே பாடின 1000 பாட்டு மட்டும் கொடுக்காம மற்ற ஆழ்வார்களெல்லாம் பாடின மொத்தம் 4000 பாடல்களையும் நாதமுனிக்கு கொடுத்தார். அந்த 4000 பாடல்கள் தான் நம்ம இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பாடிக்கிட்டு வரோம். இந்த நாதமுனி அதுக்கப்புறமா திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் அவர் கோயில் நிர்வாகத்தில் இருந்தவர். அதனால் அந்த பாடல்களை தொடர்ந்து பாட செய்து அதை ஒரு பழக்கமாக மாற்றினவரும் இவர் தான். ஸோ இந்த நாதமுனி மூலமாக நமக்கு 12 ஆழ்வார்கள் பாடின பாடல்கள் 4000 பாடல்களும் கிடைச்சதுக்கு மூல காரணம் நம்மாழ்வார். அதனால் ஆழ்வார்னு சொன்னாவே நம்மாழ்வாரை தான் முதல்ல குறிக்கும். இவர் பிறந்த ஊர் குருங்கூர் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். இப்போது மற்ற ஆழ்வார்கள் பிறந்த ஊரை மட்டும் இப்போ சொல்கிறேன். பொய்கை ஆழ்வார் காஞ்சியில் பிறந்தவர், அவதரித்தார்னு சொல்லணும். பூதத்தாழ்வார் மகாபலிபுரத்தில் அவதரித்தார். பேயாழ்வார் மயிலாப்பூர் சென்னையில் அவதரித்தவர். திருமழிசை ஆழ்வார் திருமழிசை என்று சென்னையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அவதரித்தவர். நம்மாழ்வார் குருங்கூர் அப்படின்னு சொல்கிற இப்போ ஆழ்வார் திருநகரி அந்த ஊரில் பிறந்தவர். அவருடைய சீடர் மதுரை கவி ஆழ்வார் திருக்கொள்ளூர் அப்படின்ற ஊரில் அவதரித்தவர். குலசேகர ஆழ்வார் திருவாஞ்சியம் அப்படின்ற ஊரில் அவதரித்தவர். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர். பெரியாழ்வாருடைய மகள்தான், வளர்ப்பு மகள்தான் ஆண்டாள். அவங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் தான் விஷ்ணுவை திருமணம் செய்தவங்க. தொண்டரடி பொடியாழ்வார் அவர் திருமண்டங்குடி அப்படின்ற ஊரில் அவதரித்தவர். திருப்பன் ஆழ்வார் திருச்சியில் உறையூரில் அவதரித்தவர். திருமங்கை ஆழ்வார் திருக்குறையலூர் அப்படின்ற ஊரில் அவதரித்தவங்க. இதில் ஆழ்வார்கள் 12 பேர், 4000 பாடல்கள், 108 திவ்ய ஸ்தலங்கள் எல்லாம் கிடைச்சது நம்மளுடைய புண்ணியம். இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அர்த்தம் தெரிந்து ஒவ்வொரு பாடலாக பாடலாம். நான் அடுத்த வீடியோவில் அந்த 108 திவ்ய தேசங்கள் எது அப்படின்றதையும் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ நம்மாழ்வார் உடைய பிறந்த தினமும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம்தான். முருகக் கடவுள் அவதரித்த அதே நாள். ஸோ அன்னைக்கு அவரை நினச்சி வணங்கலாம். இதுதான் இதில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ